நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் துயரில் மக்கள் கவனத்தை திருப்ப தொகுதி சீரமைப்பு பேசும் விளம்பர அரசு. மிக முக்கியமாக நாம் இந்த தலைப்பிலே பேச மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை நேற்றைக்கு அவர்கள் கொடுத்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த விளக்கத்தில் அவர்கள் கொடுத்தது என்னவென்றால், உண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வரம்பை 71ஆம் ஆண்டு 76 இதையெல்லாம் சுட்டிக்காட்டி அவர்கள் திமுக இதை அரசியலாக்குவதற்கு மோதல் போக்கை இப்பொழுது எடுப்பதின் தேவை என்ன என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இது ஒரு பக்கம். அது அல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் மக்கள் பல அல்லலும் இன்னலும் படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்காக அரசாங்கங்கள் வழக்கமாக எடுக்கக்கூடிய யுக்தியை தான் திமுக பெரிய அளவில் பரப்புரையாக கொண்டு செல்கிறதா என்ற ஒரு கேள்வி அவருடைய பேச்சினூடே ஒரு நியாயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதெல்லாம் மக்களை மடைமாற்றுவது உண்மையிலே ஏற்புடையதா? மக்களின் தேவைகள் என்ன? நிறைய பேசுவோம். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்கு அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு குமார் ஐயா அவர்கள் நம்மோடு இணைகிறார். சார் வாங்க. நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் செங்கை பத்மநாபன் அவர்களை நான் வரவேற்கிறேன். அதே போன்று கல்வியாளர் அரசியல் விமர்சகர் பன்னோக்கு சிந்தனை ஐயா வாசுதேவன் சார் வணக்கம். நம்மோடு அடுத்து எமது வெளிப்புற படப்பிரிவினுடைய திரு சரவணபெருமாள் அவர்களும் அரசியல் விமர்சகராக இணைகிறார். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். திரு குமார், அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் மக்கள் துயரில் இருக்கிறாங்க. இப்போ அம்மா சசிகலா சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும், நமக்கு உரிமை இருக்கிறது. ஏற்கனவே வாஜ்பாய் அவர்களும் இந்திரா அம்மையார் செய்ததை போன்று இப்பொழுது அவர் தள்ளி போட வேண்டும், அது வேறு விவகாரம். திமுக அதை அரசியலாக்குறது. சார், நான் மனசாட்சியை தொட்டு இன்றைக்கி பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கு சொல்லுங்கள். ஃப்ரீயாக. கவர்மெண்ட்டோடைய ஃபார்முலாவே தமிழ்நாடு அரசுக்கு திராவிட மாடலுக்கு தெரியலங்கிறத நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுதுன்னா, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இந்திய அரசாங்கத்தினுடைய ஃபங்க்ஷன், இந்திய அரசினுடைய ஃபங்க்ஷன் எப்படின்னா, ஏன்னா எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்குன்னு தனி அதிகாரம் ஒன்றும் கிடையாது. மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடியவங்க தான் மத்திய அரசாங்கத்தை, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் லா மேக்கிங் பாடி, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, உயர்ந்தபட்ச அமைப்பு, அதிகாரமிக்க அமைப்பு, அத்தனை நிர்வாகத்துறைகளையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய பலம் பொருந்திய அமைப்பு. அவர்கள் எடுக்கிற முடிவு தான் இந்த நாட்டோட முடிவு. அதை தாண்டி ஒரு பேப்பர் வெயிட்டை கூட யாரும் தூக்கி அந்த பக்கம் வைக்க முடியாது. அந்த முடிவை அதை இந்த அரசாங்கமே புரிஞ்சுக்கலையே. சரி, அதை இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள், திராவிட கழகத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த தலைவர்கள், மற்ற தலைவர்கள்லாம் அரசியலுக்காக, அவங்களுடைய குறிக்கோளுக்காக, அவங்களோட கொள்கைக்காக விமர்சனமாக பேசினாங்க. ஆனால் இவர் அதெல்லாம் நம்பி இப்போது இருக்கிற நம்ம முதலமைச்சர் அவரெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இப்போதைக்கு சண்டை போட்டுட்ருக்காரு மத்திய அரசோட. மத்திய அரசுகிட்ட எதுக்கு எடுத்தாலும் சண்டை. இப்போ எடுக்கிற டீலிமிட்டேஷன் அந்த ஃபார்முலா வந்து எல்லா மாநிலத்துக்கும் என்ன இருக்கோ அதுதான் தமிழ்நாட்டுக்கு இருக்க போகிறது. நீங்கள் 76 என்ன இருந்ததோ, 76 நீங்கள் வந்து பீகாரில் எவ்வளோ இருந்தது பாப்புலேஷன், என்ன 76 56.3 கோடி. அன்றைக்கி அங்கே 40 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சீட் 40, இன்றைக்கி 40 தான் இருக்குங்க. நம்ம ஊரை போல் தான். நம்ம இப்போ இன்றைக்கி அங்கே பாப்புலேஷன் வந்து இன்றைக்கி வந்து 13.28 கோடி பீகாரில் பாப்புலேஷன் இன்றைக்கி தேதியில். நம்ம ஊரில் 8.5 கோடி இருக்குது. நம்ம ஊரில் 40 தான் எம்பி தொகுதி இருக்குது. மகாராஷ்டிராலையும் அப்படி சொல்ல முடியும். அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10.5 கோடி, 76 10.5 கோடி அதனுடைய பாப்புலேஷன். அன்றைக்கி அங்கே 80 இருந்தது, இன்றைக்கி 80 தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி பாப்புலேஷன் 25 கோடி. இப்போ இவங்க வந்து தலைக்கும் தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் இது போடுவாங்க, ஜாயின் போட்டுக்கிட்டு ரெண்டையும் இணைச்சிக்கிட்டு பேசுவாங்க. எல்லாமே பிட்டாக ஒரு வெறுப்பை ஏற்றுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசோட 100% மோதல் போக்க கடைபிடிக்காங்க. எப்படி நீங்கள்
நலத்திட்டத்தை எப்படி நிறைவேற்ற முடியும், அத்தியாவசிய தேவையை எப்படி பூர்த்தி பண்ண முடியும், மக்களுக்கு சண்டை போடுற. இப்போ ஒரு வீட்டை எடுத்துக்குவோம் சார், ஒரு வீட்டுக்கு என்ன தேவை, குடும்பத்துக்கு என்ன தேவை, பிள்ளைக்கு என்ன தேவை, அந்த பிள்ளைக்கு என்ன தேவை, அந்த பிள்ளை என்ன படிக்குது, என்ன சொந்தக்காரங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லது கெட்டதில் எப்படி கலந்துக்கணும், இப்படியெல்லாம் கலந்துக்கிட்டா தான் ஒரு குடும்பம் அப்படிங்கிற எண்ணத்தை ஒருத்தன் மறந்துட்டு சண்டை போடுறது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அந்த வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன வீட்டுக்கு குடும்ப கதை எப்படி நடக்கும்? அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். குடும்பத்தை கவனிக்காம தேவையற்ற விவகாரங்க, ஊதாரித்தனமா. அதுவும் கேளுங்க, அரசாங்கத்தினுடைய மத்திய அரசுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது சார். எம்பிக்கள் இல்லைன்னா எம்பிக்கள் மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்து போறாங்க. 28 மாநிலமும் 9 யூனியன் பிரதேசத்துல இருந்து தேர்ந்தெடுத்து போறவங்க தானே அங்க பாராளுமன்றத்தில் உட்கார்றாங்க. அதுதானே மத்திய அதே மாநில அரசுகளுடைய கட்சிகள் தானே ராஜ்யசபாவுக்கு அனுப்புறாங்க. இது ரெண்டு சேர்ந்து தானே மத்திய அரசு உருவாக்குறது. அந்த மத்திய அரசுல உங்களுடைய அங்கம் முக்கியமா இருக்கு. அந்த அரசை நம்ம எதுக்கலான்னு கூட அந்த சிம்பிளா அதை கூட தெரியலையே. அப்ப இதை வச்சு நீங்க என்ன பேசுவீங்க? நான் வேதனையோட சொல்றேன். நான் பல நாள் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு சரியான கேள்வி கேட்டீங்க, நான் அதனால இதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு. அம்மையார் சசிகலா அவர்கள் பேட்டியில் சொல்றாரு, ரொம்ப துல்லியமான நுணுக்கமான சில விஷயத்தை சொல்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன? மின்மிகை மாநிலமாக இருந்தது. இன்றைக்கு மின்சார பிரச்சனை. காசு கொடுத்து வெளியே வாங்குறீங்க, அதில் கரப்ஷன் இருக்கலாம். அதைத்தான் அவர் வேறு மாதிரி சொல்கிறார். இரண்டாவது, தமிழ்நாட்டில் ஏற்கனவே அம்மாவால் கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களும் முடங்கி போயிருக்கு. செவிலியர்கள் சுகாதாரம் நம்ம ஊரில் சொல்லப்போனால் உங்கள் ஊர் தட்டார் மடத்தில் கூட ஒரு சிறிய கிராமங்களில் கூட அந்த பக்கத்தில் தெசைன் வேலையில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையில் போய் கேட்டால் தெரியும், 4 செவிலியர்கள் இடத்துல 1 கூட இல்லை, 3 மருத்துவர்கள் இடத்துல சில இடங்களில் ஆளே இல்லை. இதையெல்லாம் என்னப்பா அரசு நடக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த ஒரு துறையை சொல்கிறீங்க, எல்லா துறையிலும் நான் இந்த 2 துறையும் உங்களுக்கு இன்னும் நிறைய பேசுவோம். நீங்கள் ஜனங்கள் போக்குவரத்து ஆயிரக்கணக்கான நிற்பாங்க, ஒரு கான்ஸ்டபிளை பார்க்க முடியாது அந்த இடத்துல. கூட்டம் எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியும். இருந்தால் தானே கான்ஸ்டபிள் வருவாங்க. இல்லை, ஃபங்க்ஷனே ஆகலை சார், ஃபங்க்ஷனே ஆகலை. கவர்மெண்ட் வந்து மிஷனரிஸ் வந்து வேலை செய்யலை. அதற்கு காரணம் என்னென்னா, யாரும் மதிக்கிறது இல்லை, யார் கட்டுப்பாட்டுலையும் யாரும் இல்லை. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அவங்க சொல்கிறது ரொம்ப சின்னம்மா அவர்கள் சொன்ன அவங்களுடைய முறையீடு ரொம்ப சரியானது. அவங்க இதுக்கு வந்து 2026 தீர்வு எட்டப்படும் என்பது என்னுடைய கருத்து. மக்களும் வந்து எல்லாரும் மூஞ்ச சுருக்க ஆரம்பிச்சாச்சு. திமுகவில் இருக்கிற உண்மைதான். கட்சிக்காரங்களே எனக்கு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் நல்லவங்களும் இருக்காங்க, ஒரு மாதிரிப்பட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல. எல்லா விஷயத்துலையும், அதாவது நீட் வேண்டாம், பிராமணம் வேண்டாம், சனாதனம் வேண்டாம், என்னது இந்தி வேண்டாம், என்ன யாரும் ஒயின் ஷாப் வேணும், மணல் வேணும், மைன்ஸ் எல்லாம் எடுக்கணும், வணிகம் பண்ணணும், இருக்கிற சினிமா துறை மற்ற எல்லா துறைகளும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். இதை தவிர வேறு என்ன ஆட்சியில் நடந்து கொண்டு இருக்கிறது? எல்லாத்துக்கும் இப்போ எல்லாம் இந்த மீடியாக்கள் வந்ததுனாலேயும், 100 கணக்கில் மீடியாக்கள் டெய்லி ஈவினிங்கில் விவாதம் நடத்துறதுனாலையும், பல மீடியாக்கள் அதை மறைச்சாலும் பல மீடியாக்கள் அதை தாண்டி வெளியிட்டுறதுனாலையும் மக்களுக்கு எல்லா செய்திகளும் போய் சேர்கின்றன. அதே சமயத்தில் இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது, யூடியூப் இருக்குது. யூடியூப்பில் எல்லாம் பேசுகிறதெல்லாம் உலகம் பூரா நடக்கிறதெல்லாம் ஜனங்கள் தெரிஞ்சுக்கிடுறாங்க. ஆனால் பழைய காலத்தை போல் நினைத்து கொண்டு இந்த அநியாயமாக எது நியாயமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் மத்திய அரசு கூட மோதிக்கிட்டு, மத்திய அரசு அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 76ல் 42வது அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு அன்னைக்கு இந்திரா காந்தி 25 வருஷத்துக்கு இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அன்னைக்கு உள்ளதான் 76 முடிஞ்சா 25 வருஷம் முடிஞ்சா இப்போ 2001ல 2லே வருது. பெரியவர் வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் வருது. அவரும் திரும்ப 25 இப்போதைக்கு இப்படி தான் இருக்கணும், அடுத்த 25 வருஷத்துக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 25 வருஷம் வச்சார். 7.25 கோடியில் ஆரம்பித்த ஒரு 7.25 கோடிக்கு ஒரு எம்பிங்கிற விகிதாச்சாரப்படி பார்த்தா 76 7.25 கோடி இல்லை, 7.5 லட்சம் சாரி 7.25 லட்சம்ங்கிறது அடிப்படையில் முதல்ல ஆரம்பிச்சு 8 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம் ஆச்சு. 10 லட்சத்துலேருந்து அப்போ 428 சீட்டு தான் முதல்ல 422 சீட்டு, 422 23 அதுக்கப்புறம் 522 543 இப்படி 542 ப்ளஸ் சிக்கி 3 சேர்த்தாங்க 43. இப்போ
இப்போ என்ன இன்னைக்கு என்ன பாப்புலேஷன் என்ன இன்னைக்கு வந்து 30 லட்சம் பேருக்கு ஒரு அப்படி அந்த கணக்கில் தான் வருது. அந்த ஆவரேஜில் இப்போ அந்த 543 இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷனையும் பார்த்தா 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிற மாதிரி வருது. இது அவங்க ஒரு மத்திய அரசாங்கம் டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தால் இந்த தமிழ்நாடு மட்டும் அவங்களுக்கு ஆகாத மாதிரியும் தமிழ்நாடு மட்டும் எதிரான மாதிரி இவங்க பேசுகிறது, கற்பனை பண்ணுறது, இவங்க பிரளயத்தை கிளப்புறது, இதுக்காக கூட்டம் கூட்டுறது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூடுறது, இதுக்காக முறையிடுறது, தமிழ்நாட்டெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. இதெல்லாம் அத்தனையும் பொய் பித்தலாட்டம். இவங்க செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு மாநிலத்துக்குள்ளே என்னென்ன செய்யணுமோ, மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ, எதை நிறைவேற்றணுமோ அதையெல்லாம் கவனிக்கிறத விட்டுட்டு மத்திய அரசோட தொடர்ந்து சண்டையிடுறதுங்கிறது ஒரு பெரிய பலகீனம் அந்த அரசாங்கத்துக்கு. புரிஞ்சிக்கவே இல்லை. முதல்கட்ட 2026 மக்கள் இதற்கு பதில் சொல்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போ செங்கை பத்மநாபம் சார், நீங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு தமிழ்நாட்டுடைய நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர், முன்னாள் ஒரு பெரிய தேசிய கட்சியில் பொறுப்பாளராக இருக்கிறீர்கள். அது காங்கிரஸ் கட்சி, மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய. அப்போ உங்களுக்கு வந்து நிறைய பொறுப்பு மட்டுமல்லாமல் நிறைய விவகாரங்கள் தெரியும். இப்போ இந்த அரசு வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ நம்ம தேவைக்கு நாம் எம்பி வந்து பண்ணுறதை பற்றி தப்பில்லை, நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்முடைய மாநில அந்தஸ்து குறைஞ்சிருமா? ஆனால் அதுக்காக எந்த டிராப்டும் நமக்கு வரல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் இல்லாமல் ஒரு சப்தத்தை போடுகிறார்கள். இதையெல்லாம் இணைச்சி சொல்லுங்க. அடிப்படை பிரச்சனைகள். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, என்னுடைய மனவேதனையை நாங்கள் பதிவு பண்ணிடுறோம். அதாவது ஒரு மாநில அரசினுடைய உரிமை, மாநில உரிமை பறிபோகின்றது, அதை பறிக்கிறது மத்திய அரசு என்று ஒரு கோணத்தில் கூட்டப்பட்ட சர்வகட்சி கூட்டத்தில் ஒரு மாநில கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி அனைத்து தொலைக்காட்சியிலையும் அனைத்து பத்திரிகையிலையும் வந்திருக்கு. தாவேகாவும் நமதுரிமை காக்கும் கட்சியும் பதிவு செய்யப்பட்ட கட்சின்னு. அந்த கட்சிக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கல. உடனே நான் என்ன பண்ணுறேன், சிஎம் ஆஃபீஸுக்கு போய் அவருடைய தனிச்செயலர் மணிவண்ணனை பார்த்து அவர்களிடம் நான் மனு கொடுக்குறேன். மனு கொடுத்ததுக்கப்புறம் அழைப்பு இல்லை. மாநில உரிமையை பற்றி பேசும் ஒரு அரசு மாநில கட்சியினுடைய உரிமையை பறிப்பது எப்படி இருக்குது? மூட்டைப்பூச்சி மருந்து விற்கிற கடையிலேயே மருந்து கடையிலேயே மூட்டைப்பூச்சி இருந்தால் அது எப்படி பொருள் கொள்ளணும்? மாமியார் உடைத்தால் மண்பாண்டம், மருமகள் உடைத்தால் பொன்பாண்டமா? தயவு செய்து ஆளுகின்ற அரசு உரிமையை காக்க வேண்டும், உரிமையும் தர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கணும். மத்திய அரசில் என்ன சொல்கிறாங்க, இடி வருது, இன்கம் டேக்ஸ் வருது, சிபிஐ வருதுன்றாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்கள் லெவலில் போலீஸு, சிபிசிஐடின்னு நீங்கள் விடுறீங்க. வித்தியாசம் இல்லாமல் முதல்ல நம்ம ஒருத்தரை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் குறையற்றவர்களாக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு விஷயம். இப்போது நம்ம மறுசீரமைப்புக்கு நம்ம வருவோம். மறுசீரமைப்பு என்பது கடந்த காலத்தில் குமார் சார் சொன்னதை போல் இந்திரா காந்தி அவர்கள் தள்ளி வைத்துட்டாங்க, வாஜ்பாய் அவர்கள் 25 வருஷம் தள்ளி வச்சுருக்காங்க. இதனுடைய பேச்சு 26 தான் ஆரம்பிக்க போகுது. அந்த 26 வந்ததுக்கு அப்புறம் தான் மோடி அவர்கள் இன்னொரு 25 ஆண்டு தள்ளி வைக்க போகிறாரா இல்லைன்னா பண்ண போகிறாரான்ற கேள்வி தெரியும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை எடுக்கிறதுக்கு எடுப்பதற்கு குறைந்தது அகில இந்திய ரீதியில் 2 இல்லைன்னா 3 ஆண்டு காலமாகும். எப்பயோ நடக்க போகிற விஷயத்துக்கு அவருடைய ஒரு மதிமுகனுடைய கூட்டணி கட்சியினுடைய செல்வராஜ், காரை செல்வராஜ் அவர் சொல்கிறார், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. குப்பையில் போடுங்க உங்கள் முன்னெச்சரிக்கையை. உங்கள் முன்னெச்சரிக்கையை கஞ்சாவை ஒழிக்கிறதுல, அபின் ஒழிக்கிறதுல, பாலியல் குற்றங்களை ஒழிக்கிறதுல, விலைவாசியை தடுக்கிறதுல, மின்சார கட்டணத்தை உயர்த்ததில்லை, இதில் காட்டுங்க உங்களுக்கு முன்னெச்சரிக்கையை. பித்தலாட்ட அரசியல் வேண்டாம். இதில் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த ஒரு நாடகத்தில் எப்படி போய் எடப்பாடி அவர்கள் அதிமுக பங்கு கொள்வது மிகப்பெரிய மடமையிலும் மடமை. பங்கு கொண்டே இருக்கக்கூடாது. பங்கு கொண்டு விட்டு வெளியில் வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் இது நாடகம், அந்த நாடகன்றது முன்னால் தெரியலையே, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வலையில் நம்ம போய் சிக்கி கொண்ட ஒரு தருணம். தயவு செய்து அதிமுக மிக தெளிவாக எதிர்கொள்ள வேண்டும் திமுகவை. நேற்று தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நேற்று ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை எடப்பாடி அவர்கள் பயன்படுத்தியிருக்கார். யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் சேர்த்து ஒரு கூட்டணி சொல்லி ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அந்த முடிவை மனதில் கொண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு எதிரியை களம் காண வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு 2026 வெற்றிக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதை சொல்லி, இந்த தொகுதி வரைமுறை இந்த பாருங்கள், நம்ம 7.5 கோடி குமாரசாமி சொன்ன மாதிரி நம்மளுக்கு 39 சீட்டு.
இன்றைக்கி யூபி வந்து 25 கோடி, அவங்களுக்கு நியாயப்படி பார்த்தா 3 மடங்கு, அப்போ 120 கோடி தானே அவங்களுக்கு இருக்கணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மடைமாற்றும் அரசியல், பித்தலாட்டு அரசியலை நிப்பாட்டி விட்டு அனைத்து மக்களும், நம் வயிற்றில் பிறந்த குழந்தைகளும் நல்லா இருக்கணும், மாற்றான் தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகளும் நல்லா இருக்கணும். ஆக மொத்தத்தில் நம்ம இந்தியர்களாக ஒன்றுபட்டு அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம் இல்லாமல், உயர்வு தாழ்வு இல்லாமல் நம்ம வாழணும் என்கின்ற நிலையில் அது தன் கடமையை செய்யும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். எப்போவுமே என்ன சொல்கிறாங்க, ஒரு பித்தலாட்ட அரசியல், தென் மாவட்டம் தென் மாநிலம் வட மாநிலம் சொல்கிறீங்க, தென் மாநிலம் கம்மியாயிடுச்சு, வட மாநிலத்தில் அதிகம்னு சொல்கிறீங்க. அதுவும் பித்தலாட்டம். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத், கிழக்கு மேற்கு நார்த்து தெற்கு, இப்படி பார்க்கும்போது எல்லாமே சமமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த் மொத்தத்தையும் சேர்ந்து ஒரு வடநாடுன்னு சொல்கிறீங்க. அந்த பிற்போக்குத்தனத்தை நம்ம கைவிடணும். பார்த்துக்கலாம், நம்ம உரிமையை நம்ம எங்கேயும் போகாது, நம்ம போராடுவோம். ஆனால் அதையும் தாண்டி நாம் நேரடியாக அன்றாட, நீங்கள் சொன்னது போல் அன்றாட தேவைகளை, அன்றாட நிகழ்வுகளை அரசாங்கம் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய முதல் கருத்து சார். திரு வாசுதேவன் சார், இந்த பிரச்சனையில் கவனத்தை திருப்பதற்கு தொகுதி சீரமைப்பு விவகாரங்களை இந்த அரசாங்கம் இருக்குது அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் வைக்கிறார்கள். நீங்கள் இந்த தலைப்பில் உங்களுடைய புள்ளி பரிணாமம் எதை நீங்கள் அணுகிறீங்க, எப்படி பார்க்குறீர்கள்? நான் அதே புள்ளியிலே நிற்கிறேன். சரி, சந்தேகமே வேண்டாம். இது வந்து கவனத்தை திருப்புற சமாச்சாரம் தான். இன்றைக்கி நான் பார்க்குறது டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் ஃபேமஸ் ஆகிட்டுருக்குறாங்க. கோபேக் ஸ்டாலின் சொன்னதுக்கப்புறமா, கெட் அவுட் ஸ்டாலின் சொன்னதுக்கப்புறமா, யாரா அந்த ஸ்டாலின் செத்து போய்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு அவங்க பார்ப்பாங்க. வெளிநாட்டவர்கள்லாம் இங்கே வந்து ஒரு ஸ்டாலின் இருக்காருங்கிறதே தெரியாது. அதனால் உலக அளவில் அவர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். கெட் அவுட் ஸ்டாலின் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அது ஏதோ விவகாரம் இருக்கும். ஏன்னா 12.5 லட்சம் வரைக்கும் அவங்க ட்வீட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு தந்தையினுடைய பெயரை கெடுத்து விட்டார் தமையன் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இவங்களுக்கு வந்து இப்போ லேக் ஆஃப் ஐடியாஸ், அதாவது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா கிரவுண்டு ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு. 2026 தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம தோல்வி சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதியாகி போச்சு. ஏற்கனவே திருமாவளவனும் வேல்முருகனும் பிச்சுட்டு போகிறது பார்க்குறாங்க. அவங்க போன உடனே இவங்களும் ஆரம்பிச்சிருவாங்க. யார், காங்கிரஸ்காரங்களும் பின்னாலேயே விஜய் கட்சி பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு அந்த வாய்ப்புகள். அதனால தனித்து விடப்பட்டு விடுவோமா, 1991 2 சீட்டு ஜெயிச்ச மாதிரியோ, இல்லைன்னா 2011 23 சீட் ஜெயிச்ச மாதிரியோ நம்ம ஆயிடுவோமோங்கிற அந்த பயத்தில் என்னென்னலாமோ பிதற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இன்ஃபேக்ட் இளம் தலைவர்கள் அல்லது இடைநிலை தலைவர்கள் பேசினா பரவாயில்ல, முது தலைவர்கள் மு.க. ஸ்டாலின் மாதிரி டாப் தலைவர்கள் கூட இந்த மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து மெயினாக அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து மக்களாட்சி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். மக்களாட்சியில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணும், மக்கள் தொகையினுடைய பிரதிநிதி. மக்கள் தொகை அதிகரிக்க மக்கள் பிரதிநிதிகளும் அதிகரிப்பார்கள். ஆனால் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, 1976 அந்த 42வது அமெண்ட்மெண்ட்டு, 2002 84வது அமெண்ட்மெண்ட் படி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு அந்த அனைத்து கட்சி கூட்டமே தேவையில்லாத ஒரு சமாச்சாரம். அதைத்தான் நான் சொன்னேன், அவங்களுக்கு எது ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. இங்கே சட்டம் ஒழுங்கு அவங்க 2 பேரும் பேசும்போது சொன்னாங்க, சட்டம் ஒழுங்கு சொன்னாங்க, பாலியல் வன்கொடுமை சொன்னாங்க. அந்த சார் யார், நீங்கள் தான் அந்த சாரா, தெரியாது எனக்கு. அந்த சார் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் யார் உண்மை குற்றவாளிங்கிறது கண்டுபிடிக்க முடியல. கள்ளச்சாராயம் சமாச்சாரத்தில் 68 பேர்களை கொன்றதற்கு பின்னால் யார் இருந்தார்கள் இன்றைக்கு வரையும் கண்டுபிடிக்கல. வேங்கை வயல்கள் குற்றவாளிகளை கூட அவங்க வந்து தவறானவர்களை குற்றவாளிகளாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். வேங்கை வயல்கள். ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது கூடவே இன்னொன்று இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன தெரியுமா, வக்ஃபு போர்டு தான் வந்து லேண்ட் ஜிஹாது பண்ணுறது. எங்கே போனீங்கன்னாலும் உங்களுடைய லேண்டு விற்க முடியல, உடனே அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதையே இன்றைக்கி அறநிலையத்துறை பண்ண ஆரம்பித்தாச்சு தமிழ்நாடு முழுவதும். தெரியுமா உங்களுக்கு? அடுத்ததாக அவங்க இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து சென்னையில் போராட்டம் நடத்தலாங்கிறதுக்கு இன்றைக்கி தான் உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு. அதாவது அவங்க ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வக்ஃபு போர்டு பண்ணுறது கரெக்டு தான் அப்படிங்கிறத நியாயப்படுத்துறதுக்காக இந்த அறநிலையத்துறையும் இவங்க உசுப்பி விட்டுருக்குறாங்க.
ஆக்சுவலி அறநிலையத்துறையில் குளறுபடி ஆரம்பித்தது, மோசடிகள் ஆரம்பித்தது கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு தான். 1968 வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. 1968க்கு அப்புறமா கோவில் நிலங்களை அவங்களுக்கு பட்டா போட்டு விற்று இன்றைக்கி வந்து ஒரு 20-30 கைமாற்றம் ஆன பிறகு அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம், ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்கே, நீங்கள் போய்ட்டு அதை விற்கலான்னு போனீங்கன்னு சொன்னோன்னா ரெஜிஸ்ட்ரார் சொல்கிறாரு இது வந்து அந்த கோவிலுக்கு சொந்தம் தம்பி, இது இந்த கோவிலுக்கு சொந்தம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, முன்னாலேயும் போக முடியாது பின்னாலேயும் போக முடியாதுங்கிற மாதிரி. நாளைக்கு என்னுடைய வீடு இருக்குது சார் மடிப்பாக்கத்தில், என்னுடைய வீடே வந்து நாளைக்கு எந்த கோவில் சொந்தன்னு சொல்ல போகிறாங்கங்கிறது எனக்கு பயமாயிட்டிருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு போடுறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் எப்போ சார் நீங்கள் போடுவீங்க? ஒரு பர்னிங் இஷ்யூ இருக்கும்போது, இன்றைக்கி பர்னிங் இஷ்யூ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தான், வன்கொடுமை தான். நம்ம தம்பி ஞானசேகரன் மாதிரி எவ்வளவோ தம்பிகள் இருக்கிறாங்க, எவ்வளவோ மாமன்கள் இருக்கிறாங்க. தாய் மாமன் சொன்னார் இல்லையா ஏவாவேலு, நம்ம இவரை முதல்வர் தாய் மாமன், அப்பா அப்படின்னாங்க, அப்புறம் தாய் மாமன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்குது இன்றைக்கி. அதெல்லாம் விட்டுவிட்டு விலைவாசி ஏறி போயிட்டுருக்கு, பொருட்கள் தட்டுப்பாடு, யாருமே ஒழுங்காக ஒரு சின்ன தொழில் செய்து வயிறை கழுவிக்க முடிய மாட்டேங்கிறது. எங்கே போனீங்கன்னு சொன்னாலும் ஒரு 4 காசு சம்பாதிச்சிட்டிங்க, அதாவது கௌரவமாக நேர்மையாக ஒரு தொழில் பண்ணி ஒரு 4 காசு சம்பாதிச்சிங்கன்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு டிஎம்கே கார்பரேட்டர் வரான், எனக்கு கமிஷன் கொடுன்றான், போலீஸ்காரர் வர்றாரு கமிஷன் கொடுன்றாரு. அதாவது மக்கள் நேர்மையாக சம்பாதிக்கிறத கூட தட்டி பறித்து போகக்கூடிய இந்த ஒரு கூட்டமாக இருக்குது. உங்கள் சேனலில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றி 2 வருஷம் முன்னால் நீங்கள் பேசுனீங்க, அவ்வளவு நானும் வந்து பேசினேன் உங்கள் கூட. அந்த பிரச்சனைகள் இன்றைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாத்தையும் விட்டுவிட்டு அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குடா அப்படின்னா தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறாங்க. எங்க தொகுதி மறுவரையை பற்றி யார் சார் உங்களுக்கு சொன்னது? பாராளுமன்றத்தில் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் பிரதமர் சொல்கிறாரு உங்களுக்கு யாருக்கும் எந்த நஷ்டமும் ஏற்படாது அப்படின்ட்டு. ஆனால் இவர் எப்படி பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் முதல்வரே பொய் சொல்கிறாருங்கிறேன் நான். 31 அப்படிங்கிறாரு. எப்படி சார் 31 ஆகும்? 8 கோடி ஜனங்கள் இருக்காங்க சார். இப்போ வந்து 8 கோடி ஜனங்களுக்கு இப்போ 39ன்னு சொன்னால் ஆவரேஜாக 20 லட்சம் பாப்புலேஷன் அப்படின்னு வரும். அதை 15 லட்சமாக நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 39ங்கிறது 47-48 வரைக்கும் போகிறதுக்கான அறிகுறிகள் இருக்குது. பாப்புலேஷன் ஒன்று தான் சார் இதுக்கு மெஷர்மெண்ட்டு, வேறு எதுவுமே பேராமீட்டர் இருக்க முடியாது சார். அப்போ இது ஒரே நிமிஷம், ஒரு சின்ன கேள்வி. பாப்புலேஷனை வந்து சவுத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டாக. நம்ம சர்வதேசத்தோடு பார்க்கும்போது நம்முடைய இண்டிகேஷன் வந்து ரொம்ப மோசமானது இந்தியாவுடைய ஜனத்தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த மெஷர்மெண்ட்டை தமிழகமும் கேரளாவும் மற்ற நாடுகளெல்லாம் நம்முடைய தென்பகுதியில் பாதுகாத்து அன்றைக்கு 76 உள்ளதை நாம் நன்னா நமக்கு அது ஒரு தண்டனையா? ஒரு கேள்வி வரும். இப்போ திமுக அரசியலை விட்டுருங்க, திமுக அரசியலை தாண்டி தமிழ்நாட்டில் நமக்கு அது ஒரு தண்டனையா அப்படின்னு சொன்னா அது தண்டனைன்னு நம்ம சொல்ல முடியாது. நாங்க நல்ல காரணம் வந்து வேற எதுவுமே ஒரு பேராமீட்டரா இருக்க முடியாது. பாப்புலேஷன் அப்படிங்கிற அந்த பேராமீட்டர் கூட டைனமிக் பேராமீட்டர் தான், மாறி மாறி வரும். திடீர்னு கம்மியாகும், திடீர்னு இன்க்ரீஸ் ஆயிரும், ஒரு மாநிலத்தில் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு மாநிலத்தில் கம்மியாகும். இல்ல அப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கும். அதனால இப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் அப்படி பாத்தீங்கன்னா உங்களையும் நிறைய இருக்கு. வடக்க வந்து பீக்கில் போயிட்டு மத்திய பிரதேசம் இப்போ அரசியல் விட்டுருங்க, திமுக பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அது அவங்க அரசியல் செய்யிட்டு. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சாதாரண தமிழனாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ நாம் அதெல்லாம் மெஷராக பக்கா பண்ணோம். நீங்கள் சசிகலாமா அதை அது ஒரு பாயிண்ட்டை வச்சுருக்கிறாங்க. நாம் அன்றைக்கு அரசாங்கத்தினுடைய சொல் கேட்டு தேச நலனுக்காக சில ஒழுங்குமுறைகளை நாம் செஞ்சோம். தமிழ்நாடு கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதற்காக நாம் குறைச்சால் என்ன? குறைக்கல, அப்படிலாம் ஒரு டிராஃப்ட் வரல சார். நீங்கள் குறைப்பாங்கங்கிற பார்வை உங்களுக்கு எங்கே இருந்து வந்தது? குறைப்பாங்க அல்லது நம்மளை வந்து மட்டம் தட்டிடுவாங்க, அல்லது நம்மளை மட்டும் ஒதுக்கி ஓரங்கட்டி விட்டுட்டு மற்றவங்க அவங்கெல்லாம் சௌரியமாக இருந்து பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்காக பண்ணிடுவாங்கன்னு இவங்க கற்பனை பண்ணி இவங்க ராத்திரி கனவுல வந்து என்னதும் பேய் பிசாசு வந்து அவங்களுக்கு சொல்லிச்சுதா? ஒரு கற்பனைங்கிறது கற்பனையே உண்மை போல சொல்கிறதுல திமுக அவங்க எப்போதுமே ரொம்ப மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க. அதில் பொய்யை வந்து உண்மையாக சொல்லி அதுக்கும் பல மீடியாக்கள் அதையும் நம்பி அதை உண்மை போல் பிரச்சாரம் பண்ணி பத்திரிகையாளர்கள்ங்கிற பேரில் நிறைய பேர் வந்து அதை உண்மை மாதிரி சொல்லி கடைசியில் அதுதான் உண்மைன்னு மக்கள் நம்பி போகிற இடத்துல காரில் போனோம்னா டிரைவராக வர்றவங்க அவங்க அதை பற்றி விவாதம் பண்ணும்போது நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அவங்க வழியாக தெரிஞ்சிக்க முடியுது. சரி, அப்போ அவங்கள்ட்ட இப்போ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு சார்
யூபியில் இன்றைக்கி என்ன 35 கோடி 25 கோடி சார் பாப்புலேஷன் உத்தரப்பிரதேசத்தில். அன்றைக்கி 76ல் 10.5 கோடி, 10.5 கோடியில் 80 எம்பி தொகுதி. இன்றைக்கி 25 கோடிக்கு அவங்களுக்கு இதே இதை வச்சுருந்தா போதுமா? அவங்க கணக்கு என்ன ஆகுது? நீங்கள் பாப்புலேஷன் அடிப்படையில் தான் இதை பண்ண முடியும். ஆனால் அரசாங்கம் இல்ல, நான் என்ன கேட்ட கேள்வி கரெக்ட் தான். பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணித்தாங்க டீலிமிட்டேஷன் அதெல்லாம் இருக்கு. பாப்புலேஷன் கூடாத மாநிலத்தில் சார், பாப்புலேஷன் கூடாத மாநிலத்தில் இப்போ நாங்கள் தேச நலன் கருதி நாங்கன்னா தமிழ்நாடோ மற்றவர்களோ நாங்கள் பாப்புலேஷனை கட்டுப்படுத்தணும். அப்போ எங்களுக்கு தண்டனையா சார்? இது இப்படியா பார்க்குறீங்க? இல்லை, அப்படி ஒரு கேள்வி வைங்க, வைக்கிறாங்களே எல்லாரும். அந்த கேள்வி மீனிங்லெஸ் கொஸ்டின் நான் பார்க்குறேன். அப்படி இடைவெளிக்கு அப்புறம் மீனிங்லெஸ் அதில் மீனிங்கே கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. இடைவெளிக்கு அப்புறம் இது வேற அது வேற, எல்லாத்தையும் முடிச்சு போடக்கூடாது. திரு சரவண பெருமாள் சார், இப்போ தமிழ்நாட்டை இப்போ ஒரு டிசன்ட் வாய்ஸாக போயிட்டு இருக்கிறது. அதாவது ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபேபுலேஷன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த குழப்பத்திற்கு காரணமா? எதுவுமே ஒரு டிராஃப்ட் இல்லை, கையில் எந்த படிவமும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான மக்களை கூப்பிட்டு அரசு சொல்லியிருக்கணும் குறைக்க போகிறார்கள், 39 31 ஆக்க போகிறோம், 80 120 ஆக்க போகிறோம், அப்படி எதுவுமே இல்லையே. அதற்குள்ள ஏன் எல்லாரையும் கூப்பிடணும்? இது வந்து மக்களை மடைமாற்றுறது அப்படின்ற குரல்கள் உச்சபட்ச துணியில் எதிரொலிக்கிறது. ஐயா, எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து என்னோட பொன்னான கருத்துக்களை, பணிவான கருத்துக்களை மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இது என்னன்னு தெரியுதுங்களா? சொல்லுங்க ஐயா. காங்க அல்வாவா? அல்வா. ஆமா, அருமையான அல்வா. இப்பதான் சொன்னேன், சொல்லுங்க. அதாவது நான் வந்து ஒரு பாட்டு பாடினேன். கடைசியா ஸ்டாலின் அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டம் 2021 தேர்தலில் வந்து எங்க பகுதியில பண்ணாரு. அப்போ வந்து ஒருத்தர் கேட்டார், என்னங்க இது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க, அப்படின்னா விடியல்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், ஐயா நீங்க வேணா பாருங்க, 1.5 வருஷத்துலயே இந்த விடியல் ஆட்சியினோட கூத்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் தான் வராரு, அல்வா தர போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினேன். அந்த மாதிரிதான் இப்ப இந்த நடந்து முடிந்த தைத்திருநாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கோதுமையில கூட அல்வா பண்ணி அவங்க கொடுக்கல. மைதா மாவை, வேஸ்டா போற மைதா மாவை அள்ளி அள்ளி கொடுத்து அதுல கோதுமைன்னு சொல்லி அல்வாவை கிண்டி கொடுத்து, இதுதான்டா பொங்கல், இதை வச்சு நீங்க கொண்டாடுங்கடா பொங்கல் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களை ஒரு இழிவான நிலைமைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இந்த தமிழக அரசாங்கம். துக்ளக் ஆட்சின்னு சொல்லுவாங்க, ஆனா இது துக்ளக் ஆட்சியோட ரொம்ப ஒரு மோசமான ஒரு நாடகம் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். நாடகம் தான், தினந்தோறும் ஒரு நாடகம். அப்பா வந்து ஸ்கிரிப்ட் எழுதினாரு, அதுக்கு இவர் நடிக்கலான்னு பார்த்தாரு, நடிக்க முடியல. இப்போ வந்து என்னன்னா, பல பேர் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் எழுத சொல்றாரு. எழுதி மகனும் பேரனும் சேர்ந்து இப்படி வந்து ஒரு நாடகம் ஆடுறத வந்து பாத்தீங்கன்னா, அதற்கு இவங்களுக்கு எல்லாம் அந்த இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப ஐயா ஒருத்தர் சொன்னாரு, இங்க இருக்க கூடி நின்று கும்மி அடிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க சொல்ற டிராமாக்கெல்லாம் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேற வழியே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில நாங்க வந்து எப்படியாவது ஆட்சியில இருந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஒரு உதாரணத்தை கோடிட்டு காண்பிக்கிறேன். நீ இன்னைக்கு சென்னையில எங்க போனாலும் தோண்டி 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 போட்டு வச்சிருக்காங்க. இது எனக்கு என்ன நினைவு வருதுன்னா, விவேக்கினோட காமெடி ஒண்ணு இருக்கு. அவர் பைக்ல ஏறி இன்டர்வியூக்கு போவாரு, வா நம்பா அப்படின்னு சொல்லி பைக்ல ஏத்திட்டு விஜய் போவாரு. இப்படி சுத்தி 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 போனா டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி கடைசியில எடுத்துட்டு போய் திருப்பதியில கொண்டு போய் முடிப்பாங்க. திருப்பதினா பொதுவா என்னன்னா, மொட்டை போட்டு கையில ஒரு லட்டை கொடுத்து அனுப்பிச்சிருந்தான், நாமத்தை போட்டு அப்படின்ற மாதிரி. உண்மையிலே அது வந்து சாமியினுடைய விஷயம். ஆனா இவர்கள் செய்யக்கூடியது மக்களுக்கு நாமம் போட்டு தலையில மொட்டைய போட்டு, அது மட்டும் இல்ல, மக்களுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியவில்லை 2026 தேர்தல்ல இந்த மாதிரியான டிராமா டீலிமிட்டேஷன்ல தெளிவா இருக்கு. 2001 சென்சஸுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தொகுதி வரையறைகள் ரொம்ப குல்தீப் சிங் கமிட்டி, அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் குல்தீப் சிங் இவங்க எல்லாம் போன்ற அமர்வுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2001க்கு அப்புறம் சென்சஸுக்கு அப்புறம்
இருக்கக்கூடிய அடுத்த சென்சஸ் வர வரைக்கும் 2026 சென்சஸ் வர வரைக்கும் இந்த தொகுதி சீரமைப்புகள் தொகுதி மாற்றங்கள் எதுவுமே டீலிமிட்டேஷன் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவா இருக்கும்போது இவர்கள் எல்லாம் படித்தவர்களா படிக்காதவர்களா? அப்படிதான் இவர் முதலமைச்சரும் அப்படிதான் இருக்காரு. அங்க இந்த கடையநல்லூர்லயும் தென்காசிலையும் போய் இந்த மும்மொழி கொள்கைக்காக போர்டு அழிச்சாங்க பாருங்க. ஹிந்தின்னு நினைச்சுக்கிட்டு இங்கிலீஷ போய் அழிக்கிறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, இது 3வது மொழி, அதனால இங்கிலீஷ் 3வதா இருக்கு அப்படின்னு சொல்லி அழிச்சாங்க. அதுதான் இவங்க கொடுக்கக்கூடிய மக்களுக்கு இருட்டு கடை அல்வா போய் வாங்கினாரு. அந்த அல்வாவை தான் இப்போ வந்து நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அவரு அந்த அவர் வாங்கிட்டு வந்த அல்வா என்கிட்ட இருக்கு. தாயுள்ளம் கொண்ட தமிழகத்தினுடைய பொய்யான அப்பா கொடுத்திருக்கக்கூடிய அல்வா இது, புரியுதுங்களா? ஆகையினால இந்த மாதிரியான ஒரு கொடுமை, ஒரு மக்களை தமிழர்கள் என்றால், என்னுடைய தமிழ் கடவுளினுடைய வித்துக்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் என்றால் மிகவும் உலகளாவிய அளவிலேயே நுட்பமான அறிவை கொண்டவர்கள். ட்ரம்புக்கும் கிம்க்கும் வந்து நடக்க இருந்த மிகப்பெரிய யுத்தத்தை தடுத்தவர்கள் சிங்கப்பூர்ல இருக்க தமிழ் மினிஸ்டர்ஸ் 2 பேரு. தமிழர்கள் அந்த மாதிரியான நுட்ப அறிவை கொண்டவர்கள். யார வந்து நீங்க இந்த மாதிரியான முட்டாள்தனத்துல நீங்க தள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னு வயிறு எரியுது. அந்த மாதிரியான வயிற்றெரிச்சல் வந்து இன்னைக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது, இவர்கள் நடத்தக்கூடிய டிராமாவெல்லாம் பார்க்கும்போது, அதற்கு 53 பேர் போயிருக்காங்க. சரி, அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க தான் போனாங்க. இவங்களுக்கு எல்லாம் எங்க புத்தி போச்சு? மிகப்பெரிய பாரம்பரிய கட்சின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, ஒரு சில கட்சிகள்லாம் இருக்காங்க. அதற்கு போய் இவங்களும் வந்து ஒத்து ஓதிட்டு வந்திருக்காங்க. நாங்க வந்து அதுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் வந்து இதை வந்து சீரமைக்கணும், இது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்திருக்கிறத பார்த்தா, இவர்கள் எல்லாம் ஆனா அரசியல் நடத்துவதற்கு லாயக்கற்ற 53 கட்சிகள், அந்த மாதிரியான கட்சிகள். இவங்க எல்லாம் எதற்கு வந்து மக்களை ஏமாற்றணும், அவங்கதான் ஏமாற்றுறாங்க. நீங்க ஏங்க போறீங்க அதுக்கு? அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான சீனியர் அமைச்சர் போயிருக்காரு ஜெயக்குமார். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, இவங்க எல்லாம் என்ன அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக சார்ந்தவர்களா அப்படின்னு பார்க்கும்போது, இதெல்லாம் இந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில 2026 சென்சஸ்க்கு பிற்பாடு 2001 சென்சஸ்க்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்திற்கு 2026 சென்சஸ் எடுக்கப்பட்டாதான் அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் வரும். நான் என்ன கேட்கறேன்னா, 8 கோடி பேருன்னு நீங்க சொல்றீங்க. 2001 சென்சஸ்க்கு அப்புறம் 2001 சென்சஸ் என்னன்னா 7.25 கோடின்னு சொல்லுது. இப்போதைக்கு ஒரு தோராயமா வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டு இவங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதனால வந்து தொகுதி வந்து கம்மியாயிடும் சொல்றாங்க. எப்படி கம்மியாக்க முடியும்? கூட்டதான் முடியுமே ஒழிய இருக்கிற தொகுதியில குறைக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சாதாரண கணக்கு போடக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவன், 8ஆம் வகுப்பு மாணவன், 7ஆம் வகுப்பு மாணவன் கிட்ட இந்த மேத்தமெட்டிக்கல் இதை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் வந்து தெளிவா சொல்லுவான், இதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. வேணும்னா 2 தொகுதி கூடுமே ஒழிய 41 ஆகுமே ஒழிய 40 ஆகுமே ஒழிய 39 32 ஆவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன 7ஆம் கிளாஸ் மாணவன் கணக்கு போடக்கூடிய அளவுல இருக்கக்கூடியவர்கள் IAS, IPS இவங்கள மாதிரி நுட்பமான வல்லுநர்களை வைத்துக் கொண்டு அந்த மீட்டிங் நடத்துறீங்க. நீங்க யார கொச்சைப்படுத்துறீங்க? IAS கொச்சைப்படுத்துறீங்க, மக்களை கொச்சைப்படுத்துறீங்க, சரணபெருமாள் எடுத்துக்கிறேன் கொச்சைப்படுத்துறீங்க. ரைட் குமார் சார். சார் இப்போ சரணபெருமாள் சொன்னதுல இருந்து பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் வந்து இப்போ 83 இருக்குது. அப்புறம் இந்த விகிதாச்சாரப்படி போட்டாங்கன்னா 143 வரும். சரி, 143 வரும், எல்லாத்துக்கும் வரும். நான் ஒரு 4-5 ஸ்டேட்டை நான் சொல்கிறேன் கேளுங்க. பீகார், ஆமாம், பீகாரில் வந்து 40 இருக்குது, இப்போ 81 வரும். ராஜஸ்தானில் 25 இருக்குது, 50 ஆகும். மகாராஷ்டிரா தான், நான் பாப்புலேஷன் ஆஸ்பெக்டில் தான் சொல்கிறேன். பாப்புலேஷன் எல்லாத்துக்கும் நான் பாப்புலேஷன் கூட எடுத்து வச்சுருக்கேன். 76 என்ன பாப்புலேஷன், இன்றைக்கி 2024 என்ன பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷனில் 10 லட்சம் விகிதாச்சாரப்படி பார்த்தா எவ்வளோ வரும், அதைத்தான் அவங்க எடுப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ எல்லாருமே ஒரு கருத்தை வலியுறுத்திட்டீங்க, குறைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த முறைப்படி நடக்கும்னு. 50 ஆகும் நம்மளுது. நமக்கு சரி 50 52 ஆகும். நான் 10 சீட்டு கண்டிப்பாக ஆகும். அதாவது இப்போ அந்த கணக்குப்படி பார்த்தா இவங்கெல்லாம் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவான ஒரு கணக்குன்னு பார்த்தா தமிழ்நாடு 39 49 ஆகும். சரி, டெஃபினட் ஆகும். ஏன்னா 49 ஆனால் அன்னைக்கு 4.5 லட்சம்,
இப்போ இல்லை அன்னைக்கு 4.5 கோடி எப்போ 76 தமிழ்நாடு பாப்புலேஷன் 4.5 கோடி, இன்னைக்கு 8.5 கோடி, இன்னைக்கு 8.5 கோடி சார். இல்லை நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்குறது சாதாரண மக்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ நான் சொன்ன மாதிரி கிராமத்தில் அவங்க தங்களுடைய அடிப்படை விஷயத்தை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த டீலிமிட்டேஷன்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு அது உண்டு தான், பட் அதெல்லாம் அவங்க நாலேஜுக்கு வராது. இப்போ நேற்றுக்கு சசிகலாமாவுடைய பேட்டியில் 2-3 விஷயத்தை சொன்னாங்க. மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை, அதை போன்று தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் இன்றைக்கு மின்மிகை மாநிலமாக இருந்தது, கரண்ட்டை வந்து விலை கொடுத்து வாங்குறது, நிறைய பத்திரப்பதிவு, இந்த விஷயங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே 12 மாதத்தில் எலெக்ஷனை சந்திக்க போகுது, 14 மாதத்தில். இது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதால் இப்போ ஒரு நிமிஷம் ஷீப் ஒழிச்சு வச்சா திரும்ப நடக்காதுன்ற மாதிரி இந்த மாதிரியான கூட்டங்களை பார்த்தா மக்களை எப்படி திசை திருப்பிட முடியும்? இது ஒரு மெயின் ஃபேக்டர். இப்போ நீங்கள் சொன்னது கேட்குறேன், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். இதை தவிர கடன் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் வந்துச்சுல 10 லட்சம் கோடி கடன். இப்போ இந்த தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி தாண்டியாச்சு. 76% ஓன் இன்கம் இருக்குது சார் நம்ம ஸ்டேட்டில். ஓன் இன்கம் எல்லாத்துக்கும் 76% செலவுக்கு 76% ஓன் இன்கமாகவே இருக்குது. நம்ம விவாதிச்சிருக்கோம் இதுக்கு முன்னே. அதுக்கு தவிர மதுக்கடையில் 40,000 கோடிக்கு மேலே வருமானம் வருது. இதை தவிர பத்திரப்பதிவு துறையில் நல்ல ஏகப்பட்ட வருமானம் சார். எல்லாம் வருமானம் வருது சார். அரசாங்கத்தினுடைய எல்லா வெளிப்படைத்தன்மை கிடையாது சார். அரசாங்கத்தினுடைய வெளிப்படைத்தன்மை இல்ல. அம்மையார் என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துல கூட ரெக்ரூட் பண்ணல, ஆட்கள் எடுக்கல. அதுதான் போக்குவரத்து துறையில் எடுக்கல, செவிலியர்கள் எடுக்கல, டாக்டர்கள் எடுக்கல, டிஎன்பிசில எதுவுமே எடுக்கல சார். அதுதான் சார் சொன்னது உண்மையோன்னு தோணுது இப்போ. அதுதான் சார், அது உண்மையா சொன்னது உண்மைதான். அவர் உண்மை இல்லாம சொல்ல மாட்டார். அவர்கிட்ட பல விஷயங்கள் அவர் பேசுவாரு, மேலோட்டமா பேசுவார். இப்ப அவர் எங்க பேசுறாரு? அவர் அன்னைக்கு வந்தது அவர் உணர்ச்சி வசப்பட்டு உண்மையான தன்னுடைய அரசுக்கு எதிராக பொய்ய சொல்லுவாங்களா சார்? யாராவது அவரோட விவரம் தெரியாதவர் உள்ளத்துல இருக்கிற வெளியே வந்து அவர் என்ன நம்ம செல்லூர் ராஜுவா அவர் விவரம் தெரியாம பேசுறாரு. கார்ப்பரேஷன்ல திமுக கவுன்சிலர்களே எதிர்த்து எது என்னன்னா இது என்ன ஃபார்முலா தெரியலையா அல்லது தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களாங்கிறது வேற விஷயம். என்னென்ன செய்யணுமோ அப்படி செய்யலை. திரு கருணாநிதி அவர்கள்ட்ட 1000 குறைகள் நிறைகள் நம்ம இருந்தாலும் கூட அவர் நிர்வாக திறமை அவர்கிட்ட இருந்தது. இவர்கிட்ட எதுவுமே இல்லை. இவரா பண்றாரான்னு தெரியல. அப்படி செயல்படுறதா இருந்தால் இந்த மாதிரி தப்புகள் எதுக்கு எடுத்தாலும் தனியார் மயம் சார். 5 கடற்கரை தனியார் மயத்துக்கு சுத்திகரிப்புக்கு விட்டாங்க. அதே மாதிரி மின்சாரத்துறையில் மீட்டர் மாட்டணும், ஸ்மார்ட் மீட்டர்ஸ், அதுக்கு தனியார் மயம். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அரசு ஊழியர்கள்லாம் என்ன ஆகுது? ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எவ்வளவு நிதி பொது கழிப்பிடம் ஆமா நிதி எவ்வளவு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து எவ்வளவு 100 மடங்கு மேல 100% மேல. நான் என்ன குமார் சார்ட்ட நான் கேட்கறது ஒரு பிரச்சனை இல்லை. அதை விட சார் பாலியல் பிரச்சனை இருக்கு, கள்ளச்சாராய பிரச்சனை இருக்கு, நிர்வாக. அப்ப மக்கள் இப்போ ஒருவேளை அவங்க ஒரு நிலை பெற தெரியாமல், சரியான முடிவெடுக்க தெரியாமல் செய்கிறார்களோ? கார்பரேஷன் ஆபீஸ்ல கார்பரேஷனுடைய வீடு இருக்கு சார். அவங்களோட வாடகைதாரர்கள் 5ஆம் தேதி வரைக்கும் தரலன்னா மின்சாரத்தை துண்டிப்பேன், கடையை வந்து மறிப்பேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, 12 விழுக்காடு அதிகம் ஒரு ரெண்ட்டை வசூல் பண்ணுவாங்களாம். உத்தரவு போடுறாங்க கார்பரேஷனில். 5ஆம் தேதி நீ ரெண்ட்டு தரலன்னா 12% அதிகாரம். இதே மாதிரி இதை பார்த்து தனியார் ஹவுஸ் ஓனர்கள்லாம் 5ஆம் தேதி தராதுக்கு மேலே 12% 20% சொன்னால் அரசாங்கம் ஏற்குமா? இது என்னது? இது துக்ளக்குன்னு சொன்னார் அவரு. துக்ளக்கை விட மோசம் பாச்சு. அதை தவிர அரசாங்கம் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் புரியல. ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இதுக்கு என்னென்ன அதிகாரம் தெரிஞ்சு நடக்கல. அரசாங்கத்தினுடைய வழக்குகள் தான் இப்போ சாமானிய மக்களுடைய வழக்குகள் லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அரசாங்கம் பொழுது விடிஞ்சா கோர்ட்டில் போய் நின்றுட்டு இருந்தால் எப்படி? அந்த காலத்துலலாம் மானஸ்தர்கள் தலைவர்களாக இருந்தாங்க. கோர்ட்டுக்கு போகணுன்னா வேறு வழி இல்லைன்னா தான் கோர்ட்டுக்கு போவாங்களே தவிர இப்போ எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டு, குற்றவாளிகளை கூப்பிட்டு பக்கத்திலே சீட் போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை குமார் சார், மதுரை வந்து கோவில் நகரம் சொல்ற மதுரை கோவில் நகரத்தை குப்பை நகரம்னு ஒரு நீதி அரசர் சொல்றாரு. இப்படி எல்லாம் இது எதுல போய் முடியுங்கிற தெரியல. பட் 2026 இதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா தரப்புலையும் எதிர்ப்பு, எல்லா தரப்புலையும். இப்போ உங்கள்கிட்ட தான் கேட்கணும். 2026 ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது மக்களுடைய கணிப்பில். நீங்கள் சொன்னீங்க 2-3 கட்சிகள் போக போகிறாங்க, போகக்கூடிய நிலவில் இருக்குன்னு யாரோ சொன்னாங்க நண்பர்கள்.
நான் என் கருத்து இருக்கு. என் கருத்து சொன்னார். இருக்கு. தாவேகாவை நோக்கி போறாங்கன்னு சொல்றதை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. பத்திரிகைக்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா அதற்கான பணிகளில் ஒற்றுமையாக எதிர்க்கட்சிகள் இருக்கிறதா? கண்டிப்பா வரும் சார். ஏன்னா நீங்க இப்ப செங்கோட்டையன் நீங்க சொல்றீங்க சார். ஆனா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, சீமானுக்கு ஆதரவு. சீமான் வந்து எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் அத போய் சீமான் எல்லாம் ஒரு பொருட்டா பாஜக எடுத்தால் தெருவில் தான் நிற்கும். என்ன சொல்றாரு, அதெல்லாம் சீமான் எல்லாம் ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டாலே அப்புறம் அது பாஜக தலைக்குறி. ஒரு நிமிஷம், இப்ப நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எப்படி சார் விட முடியும்? ஒரு நிமிஷம், இல்லை உடல நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தமிழ்நாட்டில் தான் மரணிக்க போகிற நேரத்தில் ஒரு சிறந்த ஒரு பெரிய தமிழகத்தின் மக்களின் சொத்தை கொடுத்துட்டு போனாங்க. அதிமுக மக்களின் சொத்தை கொடுத்து நான் இறந்த புறம் கூட 100 ஆண்டு கட்சியை சிறப்பாக நடத்துங்கப்பான்னு ஒரு நன்றி உணர்வோடு ஒரு தாயோடு போனவங்க திரும்பலை. அவருக்கு சிறந்த சிகிச்சை கொடுத்து மரணித்து போனார். நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியினுடைய தலையெழுத்து. ஒரு நிமிஷம் இருங்க, இன்றைக்கு திமுகவுக்கு மாற்றாக அதிமுக தானே இருக்கு சார். நான் இபிஎஸ் சொல்றாரு நான் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு. அதாவது நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க நினைக்கிறீங்க அதிமுக ஒண்ணு சேராதுன்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல 100% சேரும்னு நான் சொல்றேன். இல்ல கூவத்தூர்ல எம்ஜிஆருடைய ஆன்மா அந்த கட்சியை வாழ வைக்கும். ரைட். ஆனா இபிஎஸ் சொல்றாரு தங்கமும் பணமும் பெரிய அளவுல கைமாறிச்சு கூவத்தூர்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சி கண்ணாடி வீட்டுல இருந்து கல் எறிகிற மாதிரி மல்லாந்து படுத்து காரி விழுந்தா இல்லாம அந்த மாதிரி. நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் கட்சியினுடைய எடப்பாடிங்கிற நபரோ அல்லது அவர் கூட இருக்கிற 1-2 பேரோ சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து மற்றவங்களாம் அதுக்கு மாற்று முடிவு எடுத்தா எது செல்லுபடியாகும்? அது கரெக்ட். நீங்க சொல்றது அந்த முடிவு எடுப்பாங்கன்றனா அந்த முடிவை எடுப்பாங்க. குமார், இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறது, ஐயாட்ட கேட்கறது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இவ்வளவு கலவரம் இருக்கிறது, இத்தனை மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது, தீர்க்கப்பட முடியாத இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப அதற்கு தீர்வு தருவதற்கு ஒரே இயக்கம் அதிமுக தானே? நான் சொல்றது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். அதாவது திமுக என்னைக்காவது கூட்டணி இல்லாமல் வந்ததா சார்? கூட்டணியை வச்சு தான் திமுக டிராமா போட்டுட்டு இருக்கு. கூட்டணி உடைஞ்சதுன்னா இப்ப திருமாவளவன் நம்ம சொன்னது போல திருமாவளவன் பல காரணங்களால பல காரணங்கள், இந்த வேங்கை வயல், அப்புறம் சாராய கடை, மற்றபடி அவருக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டாக புல்லட்டாக போட்டுகிட்டே இருக்காரு. அது கடைசியில் அது வேற மாதிரி வரும். அது இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், நாலேஜ் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒன்று. திருமாவளவன் போனால் இன்னும் 1-2-3 பேர் போயிடுவாங்க. கம்யூனிஸ்ட் போகும். அது ஆமாம், கம்யூனிஸ்ட் இன்மையால் இருந்தானே. இப்போ டெல்லியில் பாருங்கள் 100 ஓட்டு 110 ஓட்டு 200 ஓட்டு வாங்குறது காரணம் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுனால. நான் கம்யூனிஸ்ட்னா அந்த பேரை குறை சொல்லலை. கம்யூனிஸ்ட் வந்து உழைக்கும் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு வாழ்வு கொடுத்த, தொழிலாளர் வர்க்கத்துக்கு வாழ்வு கொடுத்த ஒரு அமைப்பு. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கம்யூனிஸ்டுகளும் அவங்களுடைய எண்ணங்களும் சித்தாந்தங்களும் அதை வந்து இந்த நிலைமை கொண்டு நிறுத்தியிருக்கு. அதனால் கம்யூனிஸ்ட்டை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் மற்ற அமைப்புகள்லாம் வேற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கண்டிப்பாக 2026 பெரும் நிலைமை வேற மாதிரி இருக்கும் சார். நான் எழுதி தரேன் சார். நீங்கள் இன்னும் அடுத்த விவாதத்தில் நீங்கள் என்ன கேளுங்க. 2026 வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் சார், எல்லாரையும் சில காலம் ஏமாற்றலாம், பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லாரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. அது 26 நிரூபிக்கும் என்று நான் சொல்லுகிறேன். திரு வாசுதேவன், நீங்க சொல்லுங்க. நான் ஒரு சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சார் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, தனியார் மயமாக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தார். இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. 72 மினி பஸ் ரூட்ஸை வந்து இவங்க பிரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அதுக்கு டெண்டர் கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் விவாதமாகவே 2-3 நடத்திட்டோம். அதனால் தமிழ்நாட்டில் எல்லாமே, அதாவது கல்வி, அரசு பள்ளி மாணவர்களே ப்ரைவேட்டுக்கு அனுப்பிச்சா தான் அவங்க வந்து அவங்கள்ட்ட பணம் வாங்க முடியுங்கிறதுனால அதையும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லாத்தையுமே இவங்க வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் போட்டு விடுங்க. இப்போது அடிப்படையாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், மக்களாட்சி பிரைவேடைசேஷன் பண்ண தப்பு இல்லை, பண்ணட்டும், கிடையாது. இணைய அரசனுடைய நிறுவனத்தை தரம் உயர்த்தணும், அவ்வளோ. அதை நீங்க விட்டுட்டு பிரைவேடைசேஷன் பண்ண எக்ஸாக்ட்லி. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, மக்களாட்சி அப்படிங்கிற தத்துவத்தில் மக்கள் தான் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். மக்கள் தொகை அதிகமாக அவர்களுடைய ரெப்ரசன்டேஷனும் அதிகமாகுங்கிறது தான் கரெக்டு. ஆனால் மக்கள் தொகை வந்து ஒரே ஒரு காரணியாக இருக்கக்கூடாது, மற்ற காரணிகள் வேணும். அதாவது சுகாதாரம், கல்வி, அடிப்படை வசதிகள், பொருளாதார வளர்ச்சி, தனிமனித வருமானம்,
கட்டுமானங்கள் இந்த மாதிரியான காரணிகளும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுங்களும் ஒரு மாதிரி டைனமிக் தான், அதாவது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், எப்போவுமே சீராக ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை. அதனால் தென் மாநிலங்களுக்கு வந்து வஞ்சிக்கப்படுகின்றன அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்களை உசுப்பி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சு, சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய வலையில் விழலை. இவங்க வலையில் விழுறதுக்கு வந்து கர்நாடகாவும் ப்ராபப்ளி தெலுங்கானாவும் காங்கிரஸ் மாநிலங்கள் அப்படிங்கிறதுனால அவங்க விழுவாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த வலையில் விழப்போகிறது இல்லை. ஏன்னு கேட்டால் இது வந்து கண்டிப்பாக வடக்கு தெற்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரிவினை சமாச்சாரமே கிடையாது. இப்போது மறுவரையறை பண்ணி பிறகும் கூட கேரளாவுக்கு வந்து 20க்கு 20 தான் இருக்க போகிறது. ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து 39 அப்படிங்கிறது 49ஆகலாம் 52 கூட மாற முடியும். அதாவது இன்றைக்கி தமிழ்நாடுக்கு வந்து 7.1% இருக்குது. அதாவது மொத்த மக்களவை தொகுதி 543ல் 39 7.1 வருது. அப்படின்னா 648 அப்படின்னு 648ன்னு மாறும்போதே, அதாவது நான் வந்து இந்த கார்னகி இன்ஸ்டியூட்டில் வந்து ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி சொன்னதை நான் சொல்கிறேன். அதுபடி உங்களுக்கு 7.3% ஆகிடும். அதாவது 0.2% இன்க்ரீஸ் தான் ஆக போகிறது. நான் என்ன கேட்குறேன், 39 எம்பிஸை நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அமைச்சிருக்கீங்க இல்லையா, காங்கிரஸு, டிஎம்கே, மற்ற கட்சிகளெல்லாம் சேர்த்து அவங்க என்ன பண்ணி கிழிச்சாங்க நீங்கள் சொல்லுங்கள். அவங்க பண்ணாததை 70 பேரை அனுப்பிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய எம்பிக்களுடைய தரத்தை நீங்கள் உயர்த்துங்க. டிஎம்கே எம்பி யாராவது அங்கே போய்ட்டு பாராளுமன்றத்தில் பேசுனா உடனே அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள். ஏன், இவங்களுக்கு வந்து பேச தெரிய மாட்டேங்கிறது, புள்ளி விவரங்கள் இருக்க மாட்டேங்கிறது, பொய் சொல்கிறாங்க. பாராளுமன்றத்திலே நீங்களை வஞ்சிக்கிறதே, அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு பொய் சொல்கிறாங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் தான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிஷிகாந்த் துபே வராரு, எந்திரிச்சு வராரு, இவர் எந்திரிச்சு வராரு, கிரண் ரிஜிஜு எழுந்திரிச்சு வராரு, எல்லாரும், அதாவது இவன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சௌவான் கூட எழுந்திரிச்சு இவங்களுக்கு பதில் சொல்லி அவங்கள வந்து மட்டம் தட்டி உட்காந்து வைக்கிறாங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னா, மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களின் குரலாக அங்கே ஒலிக்க வேண்டும். அங்கே ஒரே ஒரு ஆள் நீங்கள் போய் உட்காந்தாலும் கூட, அண்ணாதுரை மாதிரி ஒரு ஆள் போய் உட்காரணும், ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆள் போய் அங்கே உட்காந்தாலும் கூட அவருடைய குரல் அங்கே ஒலிக்கும். அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை பண்ணிக்கலாமே தவிர 39-70 ஆக்கிட்டு உங்களால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. திரு சரணபெருமாள், சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து சார். என்ன தமிழ்நாட்டுடைய நிலையை குறித்து இந்த தலைப்பில் உங்களுடைய சுருக்கமான நிறைவுரை? அதாவது இந்த நாடகம் அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 84வது அமெண்ட்மெண்ட்ல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு, 30 வருஷத்துக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில இவங்களும் அந்த கூட்டணி ஆட்சியில, வாஜ்பாயினோட கூட்டணி ஆட்சியில அப்ப இருந்தாங்க, அந்த டீலிமிட்டேஷன் இது போடும் போது 2002ல். அதனால இதெல்லாம் தெரியாம தான் அவர் பேசுறாரா இல்ல தெரிஞ்சு பேசுறாரான்றது ஏற்கனவே கேட்டாங்க நம்மளோட விவாத மேடையில. அதாவது தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் உலகத்திலே. இப்போ சொன்னார் பாத்தீங்களா, எம்.கே. ஸ்டாலின் வந்து உலக தலைவர் ஆயிட்டாரு. அது இல்லாம அப்பாவாயிட்டாரு. அது இல்லாம வந்து என்னன்னா, அறிந்தும் அறியாத ஒரு சீஃப் மினிஸ்டர், தெரிந்தும் தெரியாத சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்கிறது தமிழகத்தில். இப்படி ஒரு அறிந்தும் அறியாத அப்பா, தெரிந்தும் தெரியாத அப்பா, ஏற்கனவே இருந்த மாநகர தந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தந்தை ஈவேரா பெரியார் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்ப இதுல என்ன முரண்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து அப்பாவாயிட்டாரு. இப்ப தந்தை பெரியார் பெரியவரா இல்ல அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெரியவரா என்பதுதான் இப்ப பெரிய இதுவா இருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தைன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா மும்மொழி கொள்கை. என்ன, நீங்க 3வது மொழி என்ன வேணா படிச்சுக்கலாம். இவரு சொல்றது அப்பான்ற இருந்து இது ஒண்ணு 2 மொழி கொள்கை, ஹிந்தி வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இது ஒரு மிகப்பெரிய காமெடி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மக்கள் வந்து அழுவதா சிரிப்பதா? அம்மையார் சசிகலா அம்மையார் சின்னம்மா சொன்ன மாதிரி தமிழகம் பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலமாகவும், இரண்டாவதாக இந்த கணக்கு இருக்கு பாத்தீங்களா, 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் போடக்கூடிய மாணவன் போடக்கூடிய கணக்கு,
இன்னைக்கு மாணவர்களே இந்த இளைஞர்களே தமிழகத்தில் இருக்க அருகதை அற்றவர்களாகி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இந்த மாதிரியான ஒரு கணக்கை போட்டு சார் எடுத்துக்கிறேன். எந்த தமிழகத்தை வந்து சிரிப்பாங்க அங்க போய் சொன்னீங்கன்னா, தமிழகத்து மாணவரை உங்க சீஃப் மினிஸ்டர் இப்படி ஒரு கணக்கு போடுறாரு அப்படின்னு. நீங்க அந்த எஜுகேஷன் பாலிசில வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய கணக்கு எப்படி இருக்கும்ன்றது மாணவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மாணவர் மேல சுமத்தி இருக்கிறார். சார் எதை சொல்ல வந்தீங்க? இல்லை, இது அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ, இதை வந்து எப்படி மடமாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து மோடியுடைய அஜெண்டா, ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா, அமித்ஷாவுடைய அஜெண்டா, ஹிந்துத்துவ அஜெண்டா அப்படிங்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஹிந்துத்துவாக்கு சம்பந்தமே கிடையாது சார். இது வந்து அரசியல் நிர்ணய சட்டத்தில் செக்ஷன் 302 படி நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். எஸ்சி எஸ்டி மறுவரைவு பண்ணிக்கணும். எஸ்சி எஸ்டி மறுவரைவு பண்ணும்போது நீங்கள் மற்ற தொகுதிகளையும் பண்ணித்தான் ஆகணும். இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸோ நரேந்திர மோடியோ பண்ணுறது கிடையாது. இப்போ சொல்லுங்க, தொகுதி வரைமுறையை பற்றி பேசிய நேரத்தை வீணடிக்க விரும்பல. இது ஒட்டுமொத்தமான நாடகம். இப்போ நான் கேட்குற கேள்வி, சேலம் மாநகராட்சியில் திமுக கவுன்சிலர்களே திமுக ஆட்சியை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன பதில்? திமுக கவுன்சிலர் நேரு அவர்கள் சொல்றாரு, பிகே அவர்களை வச்சுட்டு கூட்டணி வச்சிருக்காரு விஜய் அவர்கள். அவரு பீகார்லயே வேலைக்காகாதவர். இவரு 3% வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சது காரணமே அந்த பிகே தான். அந்த பிகே இல்லைன்னா 10% வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும். அது ஒரு பக்கம். 25 கிலோ 10 கிலோ 8 கிலோ 9 கிலோ கஞ்சாக்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து பறிமுதல் செய்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு வர்ற அளவுக்கு என்ன நடக்குது? நிர்வாக சீர்கேடு. இப்போ அப்பா அம்மா அரசியல் போயிட்டு இருக்கு. உலகமே ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று அழைத்தார்கள். அது இயற்கையா வந்து இவர் என்ன பண்ணோம், அவருடைய பிறந்த நாளுக்கு போய் மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கிட்டு மைக்கை நீட்டுறாங்க. யார் வந்து கொடுத்தாங்கன்னா 7 வயசு குழந்தைக்கு இவர் அப்பாவா தாத்தா? அது அந்த ஒரு புரிதல் கூட இல்லாமல் ஸ்டாலின் அப்பா வந்து எங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு திணிப்பை பண்ணுறாங்க. அப்பா என்ற திணிப்பு எடுபடாது. வேண்டுமென்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தப்பா நினைக்காதீங்க, ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பாடல்கள் கடவுளை பிரார்த்தனை செய்யும்போது அப்பா என்று பாடுவார். அவரு ரொம்ப உணர்ந்து அதான் அவங்க இவருடைய வாரிசுடைய ஆதரவாளர்களானா இவர் அப்பான்னு கூப்பிடலாம். ஒரு அதை விட ஒரு சீர்கேடு அரசியல் ஒரே அல்வா காட்டிட்டு இருக்காங்க. அரசு வந்து இலவச பட்டா கொடுத்திருக்கு. இலவச பட்டா திட்டம் அறிவிச்சிருக்காங்க அரசு. அத தமிழக அரசுடைய ஊழியர்கள் என்ன பண்றாங்க, ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி லஞ்ச லாவணியத்திற்கு வழிவகுக்கிறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. மும்மணி கொள்கை, டாஸ்மார்க்ல ரைடு, பாலாஜி கிட்ட திருப்பி ரைடு, அவர் பெயில் கேன்சல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க், அது மட்டும் இல்லாமல் மும்மொழியில் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பெயிண்ட் ஒரு அரசு பெரிய கூத்து என்ன தெரியுமா, ஹிந்திக்கு பதிலாக இங்கிலீஷ் அடிச்சுட்டான். அது இங்கிலீஷுக்கு வித்தியாசம் தெரியல. ஒரு அரசு ஊழியருடைய கையெழுத்து ஒரே ஒரு நோட்டீஸ். அரசு ஊழியர் வந்து ஆமா அரசு ஊழியர் வந்து அரசுக்கு எதிர்த்து செயல்படக்கூடாது. அப்படி இருக்கிற சமயத்தில் இவர்களே போய் அரசாங்கத்தை ஒரு நிமிஷம் விதிமுறைக்கு சொல்லிருக்காங்க. நான் என்ன சொல்ல வந்தேன், வரிகுடா இயக்கம் அப்படின்னு முதல்வர் சொன்னாரு. உடனே அவங்க சொன்னாங்க எங்களுக்கும் ஒரு நொடி தான் வேணும் அப்படின்னாங்க. ரெண்டாவது, வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு நீங்க பாருங்க. நீட் தேர்வு நடத்த மாநில அரசு ஒத்துழைக்காது, பரந்தூர் விமான நிலையம் அமைக்க மாநில அரசு ஒத்துழைக்காது, நெய்வேலியில் நிலக்கரி எடுக்க ஒத்துழைக்காது, பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் காலூன்ற ஒத்துழைக்காது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1957க்கு போறீங்களா, 51க்கு போறீங்களா? இது வந்து உங்க முதல்வருக்கு, நீங்க பாராட்டுற முதல்வருக்கு மிகப்பெரிய பிரச்சனையே ஆகுங்கிறத நீங்க யோசிக்கலையா? நேயர்களே, தமிழ் தேசியமும் வேண்டாம், திராவிட தேசியம் வேண்டாம், மக்கள் நிர்வாக அரசியல் தேவை. நேயர்களே, இன்றைக்கு அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் துயரில் மக்களை மடைமாற்றம் செய்கிறது தலைப்பில் பேசணும். நிறைய விஷயத்தை உங்களுடைய கருத்துக்கு விட்டுறோம். இந்த நிகழ்ச்சியில் மோடு பேசிய அரசியல் விமர்சகர் திரு குமார், அதே போன்று நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய திரு செங்கை பத்மநாபன், நிறுவன தலைவர் வாசுதேவன், திரு சரணபெருமாள், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.